புனித ரமலானில் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக வழிகாட்டல்கள். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும். இம்மாதத்திலேயே அல்லாஹ் தஆலா சங்கையான அல் குர்ஆனை இறக்கி வைத்துள்ளதுடன் ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்வுடனான நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அரிய வாய்ப்பாக இம்மாதம் அமைய பெற்றிருக்கிறது. எனவே இம்மாதத்தினை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை பின்வரும் ஆன்மீக வழிகாட்டல்களை கடைபிடித்து ஒழுகுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறது. புனித ரமலான் மாதத்தின் அனைத்து நோன்புகளையும் பேணுதலுடன் நோற்றல். அல் குர்ஆன் இறக்கியருளப்பட்ட இம்மாதத்தில் அல் குர்ஆனுடனான நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அதனை அதிகம் ஓதுவதுடன் அதன் விளக்க உரைகளை வாசித்தல், அதன் போதனைகளை வாழ்வில் எடுத்து நடத்தல், பிறருக்கு அதன்படி வாழ வழிகாட்டுதல். ஒவ்வொருவரும் அதிகம் அல் குர்ஆனை ஓதி வருவதுடன் குறைந்தபட்சம் நாளாந்தம் ஒரு ஜுஸ்ஊவை ஆவது ஓத முயற்சி செய்தல். ஃபர்லான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோடு சுன்னத்தான தொழுகைகள், இரவு நேர தொழுகைகளிலும் அதிகமான அளவு ஈடுபடுதல். துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற மகத்தான இம்மாதத்தில் குறிப்பாக நோன்பு திறக்கும் நேரம், சஹர் நேரம், அதானுக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் போன்றவற்றில் தனக்காகவும் தனது உறவுகளுக்காகவும் அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் நாட்டுக்காகவும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுதல். ரமணானில் இறுதி 10 தினங்களில் புனித லைலத்துல் கதிர் இரவை எதிர்பார்த்து மேற்கொள்ளப்படும் இஹ்திகாஃப் எனும் அமல் முக்கியத்துவம் பெறுவதால் அதனை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளல். சுய விசாரணை முஹாசபா செய்வதற்குரிய சந்தர்ப்பமாக ரமலானை ஆக்கிக் கொள்ளுதல். பொருளாதார நெருக்கடியில் சிரமப்பட்டு வாழும் ஏழை எளியவர்களுக்கு இயன்ற ஒத்தாசைகளை செய்தல். ஏழைகள் மற்றும் ஜகாத் பெற தகுதியானோருக்கு தங்களது ஜகாத்தையும் சதகாக்களையும் உரிய முறையில் வழங்குவதோடு நோன்பு நோற்பதற்கும் திறப்பதற்குமான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தல். நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரும் இம்மாதத்தில் சமூக வலைத்தளங்களில் மற்றும் விளையாட்டுகளில் நேரம் கழிப்பதையும் வேறு அனாவசியமான விடயங்களில் நேரத்தை வீணடிப்பதையும் முற்றாக தவிர்த்து கொள்ளல். இவ்வழிகாட்டல்களை பின்பற்றி இப்புனித ரமலானை அமல்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் உதவிகளையும் ஜம்இய்யாவின் மாவட்ட பிரதேச கிளைகள், ஆலிம்கள், மஸ்ஜித் இமாம்கள், நிர்வாகங்கள் தத்தமது பிரதேசங்களில் மேற்கொள்ளுமாறு ஜம்இய்யா வேண்டிக் கொள்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலான் மாதத்தின் அனைத்து பாக்கியங்களையும் தந்தருள்வதோடு அவனது ரஹமத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற கூட்டத்தில் எம்மையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக.